செய்கிற முதல் காரியம் ஒன்று புதிதானதை தருவார், அல்லது புதிதாக தேவன் ஒன்றை செய்வார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்லவர் என்பதை நிரூபிக்க ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் புதிதானதை கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த மாசம் புதிதானதை உங்களுக்காக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் என்பதை அவருடைய பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற கூட்டத்துக்கு, தேடுகிற கூட்டத்துக்கு ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? புதிதானதை செய்வார். இப்படி சொல்றேன், புதிய காரியம் செய்வார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளில் இருந்து நாம் அதை எதிர்பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, நீர் புதிதாக ஒன்றை தருவீர் அல்லது புதிதாக ஒன்றை செய்வீர். ஏன் அதை தருகிறார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலத்தனமாக நீங்களும் நானும் பயன்படுத்துவதற்கும், தேவன் அதை பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் பயன்படுத்துகிற, செயல்படுத்துகிற மூலத்தனமாய் அது இருக்கும். ஆமென். அதாவது புதிதானதை செய்கிறவர் நம்முடைய தேவன். புதிது என்றால் இந்த சொல் 3 கருத்துக்களை நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எதிர்பார்க்க செய்வாராக. முதலாவது, இந்த புதிது என்ற சொல்லினுடைய முதல் கருத்து, எது புதிது? ஒரு காலத்திலே அது இருந்தது, ஆனால் இன்றைக்கு அது அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இல்லாமல் பயன்படாமல் இருக்கிறது. என் தேவன் அதை என்ன செய்வார்? அதை புதிதாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இருந்தது இப்போ இல்லை. அப்படியே இருந்தாலும் அது பயன்படாமல் இருந்ததை ஆண்டவர் புதிதாக்குவார். எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நதி, அந்த நதி சவக்கடலில் போய் விழுகிறது. இந்த சவக்கடல் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அது பயன்படவில்லை. மீன்கள் அதிலே இருக்க முடியவில்லை, உயிரினங்கள் அதிலே இருக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? அதே சவக்கடலை ஆண்டவர் தொட்டு மீன்கள், உயிரினங்கள் இருக்கும்படியாக செய்கிறார். மீண்டும் அந்த நதி புறப்பட்டு போகிற எல்லா இடத்திலும் மாதந்தோறும், நாள்தோறும் புதிதாய் கனிகள் வரும்படி என் ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், இருந்து அழிக்கப்பட்டதை, இருந்து பயன்படாமல் போனதை ஒன்று தம்முடைய வல்லமையால் ஆண்டவர் புதிதாக்குவார். எதற்காக ஆண்டவர் புதிதாக்குவார்? அவர் நல்லவர் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதினாலே அல்ல, நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதினாலும் அல்ல, அவர் நல்லவர் என்று நிரூபிக்க தான் கர்த்தர் புதிதாக்குகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? நாம் நல்லவர்கள் என்பதனாலே அல்ல, நாம் உண்மையாக இருந்தோம் அதனாலே அல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்காக இருந்து அழிக்கப்பட்டதை அல்லது இருந்தும் பயன்படாமல் இருப்பதை என் தேவன் புதிதாக மாற்றுகிறார். ஆண்டவரே, வாழ்க்கையில் அது என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் உமக்கு தெரியும். இந்த செய்தியை, இந்த வார்த்தையை நான் கேட்கும் போதே ஆண்டவரே, எனக்கு அது என்ன என்பதை எனக்கு காண்பிப்பீராக, அதை கர்த்தர் புதிதாக்குவீராக. எரிகோவிலே கிணறு இருந்துச்சு, தண்ணீரும் இருந்தது, ஆனால் சாபமாயிருந்தது. அந்த தண்ணீரிலே விஷம் இருந்தது, நிலத்திற்கு அது பாரமாக இருந்தது. கர்த்தர் எலிசாவின் மூலமாக தேவன் அதை புதிதாக்கி, பாழானதை, சாபமானதை, விஷமாய் இருந்ததை பருகக்கூடிய பக்குவம் உள்ளதாக மாற்றின தேவன் இந்த மாதத்தில் நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு நிரூபிப்பதற்காக, மீண்டும் இந்த காலை வேளையிலே உணர்த்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படாமல் இருப்பவைகளை இந்த 3வது மாதம் கர்த்தர் புதிதாக்குவீராக.
ரெண்டாவது குறிப்பு ஆண்டவர் புதிய காரியம். ஏன் அந்த புதிது என்ற சொல்லினுடைய ரெண்டாவது கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் இல்லை, எந்த புதிய செயலும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒன்றை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வசனம் சொல்லுகிறது, இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். கீழே நீங்க வாசித்து பார்ப்பீங்க, நாங்க ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வேன். என்ன காரியம்? அந்த வனாந்திரத்தில் நதிகள் இல்லை, அந்த வனாந்திரத்தில் ஆறுகளும் இல்லை, இந்த நதிகளோ ஆறுகளோ இருப்பதற்கான வருவதற்கான எந்த தடயமுமே இல்லை. இல்லாத ஒரு ஆறு அந்த வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே வரும்படி கர்த்தர் செய்வதினாலே அது புதிய செயலாய் இருக்க என் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே நீங்கள் நினைத்திராததும் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது என்று சொல்லி தேவன் உணர்கிற அந்த காரியம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அதை கர்த்தர் தோன்ற பண்ணுவார் இந்த 3வது மாதத்தில். ஏன்? அவர் நல்லவர் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த மாதத்தில் கர்த்தர் தோன்ற பண்ண விரும்புகிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கல்ல போல இருக்கிற ஒரு இதயம் தான் இருந்துச்சு, கடின இருதயம். ஆனால் தேவனோ அதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஆவியை கொடுத்தார். புதிய உடன்படிக்கைக்கு சுதந்திரமாக கர்த்தர் மாற்றினார். இதுவரை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய நன்மையை, புதிய செயலை என் வாழ்வில் தேவன் ஆசீர்வதிக்கும்படி பயன்படுத்துவதற்கு மூலத்தனமாக நீர் எனக்கு கொடுப்பதின் மூலம் நல்லவர் என்று நீ நிரூபிக்க இருக்கிறதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இருக்கிறபடியினாலும். இதற்கு முன்பு அந்த பாதை இல்லை. இயேசு மாம்சமாகிய தம்முடைய சரீரத்தை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணினார். ஒருபோதும் இல்லாததை புதிதாய் துவங்க பண்ணுகிற கர்த்தர். அந்த புதிது என்று சொல்கிற அந்த சொல்லினுடைய 3வது அர்த்தம் புலம்பல். 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். புலம்பல் 3. அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவைகள் காலை தோறும் புதியவைகள். நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபை, எங்களை நிலைநிற்க பண்ணுகிற கிருபை காலை தோறும் அது புதிது. எல்லாரும் சொல்லுங்க, காலை தோறும் புதிது. புதிது என்றால் பயனற்று போனதல்ல, புதிது என்றால் ஃப்ரெஷ். பக்கத்தில் சொல்லுங்க, புதிது என்றால் ஃப்ரெஷ்ஷானத,
தினந்தோறும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நேற்று அனுபவித்தேன், ஆனால் நேற்று உள்ள அதே கிருபை அல்ல, இன்றைக்கு புதிதாய் சுட சுட கிருபையை கர்த்தர் தருகிறார். ஏன் தருகிறார்? நான் இன்று சந்திக்கிற சூழ்நிலை நேற்றையது போல இல்லை. நான் இன்று சந்திக்கும் வாய்ப்புகள் நான் போன வாரத்தில் சந்தித்தது போல இல்லை. இன்றைய காரியத்தை சந்திப்பதற்கு, இன்றைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுப்பது சுட சுட புதிதான கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். யாருக்குங்க தருகிறாரு? காத்திருக்கிற கூட்டத்துக்கு. அல்லேலூயா. தினந்தோறும் என்ன பண்ணுகிறாரா? நேற்று தந்ததை தரல, போன வாரம் தந்ததை தரல, தினந்தோறும் சுட சுட ஃப்ரெஷ்ஷான கிருபையை கர்த்தர் தருகிறார். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர் என்று நிரூபிப்பதற்கு புளித்து போனதை என் ஆண்டவர் தருவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நல்லவர் என்பதை நிரூபிக்க புளிச்சு போனதை நமக்கு தரமாட்டாரு. அல்லேலூயா. கெட்டு போனதை தரமாட்டாரு. சுட சுட இறக்குகிற காலை தோறும் புதிதா இருக்கிற ஃப்ரெஷ்ஷான கிருபை. இந்த நாளில் அவரோட நாம கேட்கணும், ஆண்டவரே நீ நல்லவர் என்று எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் நீ நல்லவர் என்பதை அறிந்து அறிக்கை செய்வதற்கு உம்மிடம் இருந்து நவமாக ஒன்று எனக்கு இந்த காலை வேளையில கிடைப்பதாக. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 16:21. அது விடிய காலை தோறும், அது விடிய காலை தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற, வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுக்கும்போது வசனம் சொல்கிறது, விடியற் காலை தோறும் அவரவர் புசிக்கத்தக்கதாக சேர்த்தார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நேற்று உள்ளதை இன்னைக்கு காலையில் கர்த்தர் தரலை. கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா மீந்ததையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அடுத்த நாள் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் நேற்று கொடுத்ததை இன்னைக்கு கொடுக்கல, ஃப்ரெஷ்ஷாக புதிதாக இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. காலை தோறும் புதிதாக கொடுத்தார். 68 சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 68:19. என்னாலும் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நல்ல கவனி, அவருடைய ஆசீர்வாதங்களை சுமக்க முடியாத அளவு தினமும் தருகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அவரே தராருங்க, ஆனால் நாம தான் தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆசீர்வாதத்தை. அவர் சொல்றாரு, சுமக்க முடியாத அளவு தருகிற தேவன். எப்படி? என்னைக்கோ மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் இல்லை, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை, தினந்தோறும். எல்லாரும் சொல்லுங்க, தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் புதிதாக தருகிறார். ஏசாயா 40:31 வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலன் வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் போது தேவன் அவர்களுக்கு நேற்று தந்த பலனை தரவில்லை, இன்றைக்கு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. புதிய கிருபையை கர்த்தர் தருகிறார். புதிய விசுவாசத்தினுடைய அளவை கர்த்தர் தருகிறார். புதிய நன்மையை கர்த்தர் தருகிறார். புதிய ஆலோசனையை கர்த்தர் தருகிறார். புதிய புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் தருகிறார். எதற்கு தருகிறார்? கர்த்தர் நல்லவர் என்பதை காண்பிப்பதற்காக புதிய கிருபைகளை தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை பிடித்த போது சொன்னார், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் என்று சொல்லி ஒரு நாள் சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வரும்போது வாசிங்க.
அன்று ராத்திரி கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இங்க இந்த முறை சொல்றாரு, ராஜாக்களுக்கு முன்பாக அல்லப்பா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய். அப்போஸ்தலர்கள் 27-24 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 27-24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றான். மறுபடியும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறாரு. மிகுந்த போராட்டமான சூழ்நிலையில ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. தரிசனம் கொடுத்து சொல்றாரு, பயப்படாதே பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சில நேரத்தில் தேவன் நல்லவர் என்று எப்படி காண்பிப்பார்? கர்த்தர் புதிதாக ஒன்றை தருவார், அல்லது தந்ததை புதிதாக புதுமையாக தருவார். அதற்கு அதை வைத்து அவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை செயல்படுத்துவார். இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நீருடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கும் அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் என்னிலே ஒன்றும் இல்லாமல் போய்விடாதபடி உம்மிடத்திலிருந்து புதிதாக ஒன்று எனக்கு உண்டாகட்டும், எனக்கு இந்த காலை வேளையிலே கிடைக்கட்டும். ஒருவேளை இதுவரை இல்லாத ஒரு விசுவாசத்தின் அளவை உள்ளத்தில் ஊற்றுவதாய் கூட இருக்கலாம். அல்லேலூயா. இதுவரை புரிந்து கொள்ளாத தேவனுடைய பாதையை புரிந்து கொள்ள செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தருவாராக. இரண்டாவது, ஆண்டவர் நல்லவர் என்று நிரூபிக்க, முதலாவது நல்லவர் என்று நிரூபிக்க புதிதானதை கர்த்தர் செய்கிறார், புதிய காரியம் செய்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? புலம்பல் 3:23 வாசிங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. முதல்ல புதிய காரியம் செய்வாரு, இரண்டாவது பெரிதானதை செய்வார். இப்படி சொல்லுகிறேன், பெரிய காரியம் செய்வார். பெரிய விசுவாசிக்கிறவங்களை, எனக்கு பெரிய காரியம் வேணுன்றவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே புதிதானது எனக்கு செய்யும், பெரிதானது எனக்கு செய்யும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, நாம் சேவிக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருப்பதினாலே நிச்சயமாய் பெரிதானதை செய்வார். ஆமென். அவரை விட பெரியவர் இந்த பூமியில யாருமே கிடையாது. ஆகவே எல்லாவற்றை விட பெரிதாக செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் கிருபையை புதிதாக தருகிறார். அது மூலத்தனம். அந்த மூலத்தனத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதை கொடுத்தாரோ அதை கொண்டு அவர் செயல்படுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். புதிதானதை முதல்ல கர்த்தர் கொடுத்தாரு, புதிய கிருபையை கொடுத்தாரு. இப்போ எதை கொடுத்தாரோ அதை கொண்டு அவர் செயல்படுகிறார். அது எப்படி செயல்படுகிறது? நாம் தேவனுக்கு இடமளித்தால் அவர் அதே மூலத்தனத்தை பெரிதாக செயல்படுத்தி காண்பிப்பார். எல்லாம் பக்கத்து கை கூட சொல்லுங்க, நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தா, உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர்களானால் தேவன் கொடுத்த மூலத்தனத்தை பெரிதாக செயல்படுத்தி இந்த 3வது மாதத்தில் காண்பிக்க போகிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தது இன்னும் அப்படியே இருக்குது, பெருசே ஆகலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தது பெருசாக இருக்கா, இல்லை கொடுத்தது அப்படியே இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த மாதத்தில் நீர் எனக்கு தந்த மூலத்தனம் பெரிதாக வெளிப்பட, செயல்பட, பலன் தர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்யும்போது ஒரு நாள் சிறிதாக்க மாட்டார். சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர் செய்யும்போது ஒரு நாளும் சிறிதாக்க மாட்டார். தேவன் பிரம்மாண்டமானதாக ஆக்கி கொடுக்கிற ஒரு கர்த்தர். வசனம் சொல்கிறது,
நான் பெரிய ஆள் என்பதினாலே அல்ல, அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறதுனால பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நான் பெரிய ஆள், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட ஞானம் இருக்கு, அதனால இல்லை. அவர் பெரிதானவராய் இருக்கிறபடியினால பெரிதானதை தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் உண்மையாக இருப்பதினால பெரிய காரியம். நீங்கள் உண்மையாக இருப்பதினால அல்ல, நீங்கள் உறுதியாக இல்லாமல் போனாலும், உண்மையிலே உங்களிடத்தில் குறை இருந்தாலும், நிறைய நேரத்தில் நாம் செய்கிற தீர்மானத்தில் இருந்து கூட என்ன பண்ணுகிறோம், தவறுகிறோம். அப்படி தவறின என்னை தன் பிள்ளையாக தெரிந்து கொண்ட அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் அவருக்கு உண்மையாக இல்லைனாலும், நீங்கள் தீர்மானத்தில் தவறினாலும், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறார். ஆகவே என்னை உணர்த்தி தள்ளி கிரியை செய்ய அவர் விரும்புகிற நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிரூபித்து காட்டுவார். சங்கீதம் 105 வாசிங்க. சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய உண்மை எவ்வளவு பெரியது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவர் தம்முடைய உண்மை வெளிப்படுத்தும் போது நம்முடைய தோல்வியை விட தேவனுடைய உண்மை பெரியது, நம்முடைய ஏமாற்றத்தை விட கர்த்தருடைய உண்மை பெரியது, நம்முடைய பின்மாற்றத்தை விட தேவனுடைய உண்மை பெரியது. நீர் தந்த கிருபையை பெரிதாக்கி காண்பியும் கிருபையை கொடுத்தவர் காலைதோறும் புதிதாக்குகிறார். 103 சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எல்லாரும் அந்த வசனம் சேர்ந்து வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. புதிதாக தருவார், பெரிதாக தருவார். எதுக்கு தெரியுமா தராரு? 3 காரணத்திற்காக கர்த்தர் தருகிறார். புதிதாக தருகிறார், பெரிதாக தருகிறார். 3 காரணத்துக்காக. அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்ததான மூலத்தனத்தை அந்த கரங்களிலே, நம்முடைய கரங்களிலே இருந்தால் பயனற்றதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் கரங்களிலே பயன்படுத்த நம்மை அர்ப்பணித்தால் மகத்தானதாக இருக்க கர்த்தர் செய்வார். 3 காரணங்களுக்காக நல்லவர் என்று காண்பிக்க பெரிதான கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். 3 பெரிதான கிரியை. முதல், யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 20-21 வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 20-21 வசனங்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி, வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக. 2:20-21 வாசிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி, அதன் முன் தண்டை கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டை மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்நாற்றம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கவனிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உம்முடைய ஜனங்களுக்கு ஏன் நீர் பெரிய காரியம் செய்ய வேண்டும்? அவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் செய்யவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்ட காரணம் சொல்லுவார். முந்தின வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டை கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டைக்கு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்நாற்றம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல கடைசியில் சொல்லுது அது பெரிய காரியங்களை செய்தது.
அதாவது சத்துருவினுடைய தாக்குதல், தேவனுடைய தண்டனை, சில நேரத்தில் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டதான எதிர்மறையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை, வேதனையை, குழப்பத்தை, நஷ்டத்தை, சங்கடத்தை ஏற்படுத்தினது. கர்த்தர் நினைக்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் நல்லவர் என்று காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, தீய வல்லமைகள் பெரியவைகளை செய்தால் ஈடு செய்வதற்காக பெரிய காரியங்களை என் ஆண்டவரும் செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்ததினாலோ அல்லது அலட்சியமாய் இருந்ததினாலோ அல்லது நம்முடைய கவனக்குறைவாய் இருந்ததினாலோ அல்லது சத்துருவிற்கு இடமளித்ததினாலோ எதிர்மறையான சூழ்நிலைகளால் நொறுங்குண்டு மிகப்பெரிய வேதனை, இன்னலை அடைந்திருந்தால் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தர் நல்லவர் என்று காண்பிக்க, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நானும் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. ஏன் செய்வேன்? அந்த வேதனை எல்லாம் உனக்கு ஈடு செய்வதற்காக. அதனால்தான் இந்த பகுதியில் ஆண்டவர் வீதமாக சொல்லுகிறார், முன்மாறி என்று சொல்லி ஒன்று உண்டு, அதற்கு பின்பு பின்மாறி என்று சொல்லி ஒன்று உண்டு, அதுவும் வரும். ஆனால் இந்த இடத்தில் தான் சொல்லுகிறார், முன்மாறியையும் கொடுப்பேன், முன்மாறியும் பின்மாறியும் சேர்த்து கொடுப்பேன். வேறு எங்கேயும் ஆண்டவர் இப்படி சொல்லலை. இங்கே 3 முறை சேர்த்து கொடுக்கிறார். ஏன்? இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்காக. இந்த பகுதியில் தான் ஆண்டவர் சொல்கிறார், வெட்டுக்கிளி பட்சித்து போட்டதை, முசுக்கொட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப தருவேன். தேவன் பெரிய காரியம் செய்வதற்கு காரணம், உன்னை தீய வேதனைப்படுத்துகிற வல்லமைகள் அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பெரிய சேதத்தை ஏற்படுத்தினபடியினாலே அதை நிவர்த்தி செய்வதற்காக, நிவாரணம் செய்வதற்காக நல்லவர் என்று நிரூபிக்க கர்த்தர் செய்கிறார். அவர் பிள்ளைகள் தவறு செய்ததினாலே நடந்தது. ஒருவேளை அவர் பிள்ளைகள் தேவனை அவமதித்ததனால் நடந்தது இல்லை. உண்மையா இருந்தோம், சத்துரு அதை செய்துவிட்டான். ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார், என் பிள்ளைக்கு நான் நல்லவர். அல்லேலூயா. 126 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுகிறாங்க, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படி என்னப்பா பெரிய காரியம் உங்களுக்கு செய்து விட்டார்? 126:1 வாசிங்க. சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. என்னப்பா உங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சார்னா அவங்க சொல்றாங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நம்ப முடியாததை கர்த்தர் செஞ்சார். அதை சியோன் திருப்பும் போது எப்படி தெரியுமா எங்களுக்கு இருந்துச்சு? சொப்பனம் காண்கிறோமா, நிஜமா நடக்கிறதான்னு எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவங்க சொல்றாங்க, எங்களால் நம்ப முடியாததை எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக செய்தார். இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் சொல்ல வைக்க போகிறார், எங்களால் நம்ப முடியாததை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். அது என்ன? நான் நகர முடியலை, நான் முன்னேற முடியலை, என்னை கட்டி போட்ட அத்தனை கட்டுகளையும் ஆண்டவர் ஒரு சன பொழுதிலே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவதை போல என் ஆண்டவர் திருப்பினார். இந்த நாளிலே ஆராதனையிலே அவருடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய கிருபை செய்வாராக. தேவன் நல்லவர் என்று நிரூபிக்க அவருடைய பிள்ளைகளை செயல்பட விடாமல் கட்டி போடும் அத்தனை கட்டுகளையும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அறுத்து எறிவதற்கு பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்கிறார்.
அது நீங்கள் சொன்னால் பிறர் நம்ப மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நடப்பதை நீங்களும் கூட சில நேரத்தில் நம்ப மாட்டீங்க. அது கர்த்தர் செய்கிற பெரிய காரியம். ரெண்டாவது பெரிய காரியம் 21 சங்கீதம் 5வது வசனம். உமது ரட்சிப்பினால் 21 சங்கீதம் 5வது வசனம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது. மகிமை பெரிதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ரெண்டாவது பாருங்க, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். தாவீதுடைய ராஜ்யத்தில் உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் இவ்விதமாக பாடுறாங்க, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினால் எங்கள் ராஜாவுடைய மகிமை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். எதற்கு? தாவீதுக்கு கனம் இருந்தது, தாவீதுக்கு மகிமை இருந்தது. ஆனால் சிங்கத்தை கொன்றபோது அது யாருக்கும் தெரியாது. சிங்கத்தை கொன்றபோது யாருக்கும் தெரியாது. கரடியை கொன்றபோது யாருக்கும் தெரியாது. அவனுக்கு அங்கீகாரம் கனமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் கோலியாத்தை தாவீது கொன்றபோது அவனுக்கு கனம் வந்தது, அவனுக்கு ஒரு மகிமை வந்தது. என்ன சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஒரு அங்கீகாரம் வந்தது. இங்கே சங்கீதம் சொல்லுகிறது, அப்படி இருக்கும்போது நீர் இன்னும் ஒரு வெற்றியை கொடுத்தீர். உம்முடைய ரட்சிப்பினால் எதற்கு கொடுத்தீர்? ஏற்கனவே இருக்கிற கனத்தை விட அதிக கனம் வருவதற்காக பெரிய காரியம் கர்த்தர், பெரிய வெற்றியை கர்த்தர் தருகிறார். ரட்சிப்பு என்பது ஆத்தும ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லவில்லை. ஒரு பெரிய யுத்தத்தில் கொடுத்த வெற்றியை சொல்லுகிறார். இந்த மாதத்தில் சிலருக்கு ஆண்டவர் அதை நிச்சயமாக செய்ய இருக்கிறார். விசுவாசின் கையை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய இருக்கிறீர். அவர் செய்திருக்கிற பெரிய காரியம் நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, அவர் நல்லவர் என்று காண்பிக்க கர்த்தர் செய்வார். உங்களுக்கென்று ஒரு மரியாதை, ஒரு கனம் உண்டு. பக்கத்தில் பாசலுங்க, உங்களுக்குன்னு ஒரு கனம், ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அந்த தேவ கணத்தை, தேவன் அந்த கணத்தை இன்னும் உயர செய்ய போகிறார், இன்னும் அதிகரிக்க செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த 3வது மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற கணத்தை இன்னும் கர்த்தர் அதிகரிக்க போகிறார். உங்கள் மதிப்பை கர்த்தர் இன்னும் உயரமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? ஒரு வெற்றி பாதையை கொண்டு வந்து உம்முடைய ரட்சிப்பினால் ராஜாவின் மகிமை பெரிதாயிருக்க கர்த்தர் கிரியை செய்வார். 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் தாவீதிற்கு ஏற்கனவே இருந்துச்சு கனம். இப்போது சவுல் குடும்பத்தின் அனைத்து எதிர்ப்புகளையும் கர்த்தர் முறியடித்த போது 12 கோத்திரத்திற்கு ராஜாவாக்கினார். கனம் அதிகமானது. அல்லேலூயா. அதற்கு பின்பு அப்சலோம் எதிர்த்து வருகிறான். அப்சலோம் அகித்தோப்பேல் ஆலோசனைகள் செயல்படாமல் இன்னொரு வெற்றியை கர்த்தர் தருகிறார். அந்த வெற்றி தாவீதிற்கு மிகுந்த கனத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. நீ நல்லவர் என்று சொல்லி நிரூபிப்பீர். எங்களுக்கு இருக்கிற கனத்தை அதிகமாக்க இந்த மாதத்தில் ஒரு வெற்றியை, மகத்தானதை, பெரிதானதை நீ தர இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 3வது புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது 3வது பெரிதான காரியம், என் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற முக்கியமான காரியம், இதுவரை நாம் பார்த்ததை விட பெரிய காரியங்களை நாத்தான் வேளை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை, யோவான் 1 அதிகாரம் 50 வசனத்தை வாசிங்க. யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நல்ல கவனிங்க. இதில் எல்லாரும் சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அங்கே நிறுத்தாமல்
இன்னொரு படி அழைத்து சென்று யோவான் 14 அதிகாரம் 12வது வசனம், யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இங்க சொல்றாரு, ஒருபடி கடந்து நான் செய்ததையும் செய்வீங்க, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வதற்கு உங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தருவேன் என்று அவர் நல்லவர் என்று நிரூபிக்க கர்த்தர் கொடுக்கிறார். நாம் யோக்கியர் என்று அல்ல, தேவன் நல்லவர் என்று காண்பிக்க எவரையும் பயன்படுத்த என் ஆண்டவர் வல்லவர் என்று காண்பிப்பதற்காக பெரிய கிரியைகளை செய்ய உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எல்லாரும் முழங்கால் பண்ணி நேரம் ஆயிட்டு. புதிய காரியம் செய்வார், புதிதானதை செய்வார். மூலத்தனத்தை முதலாவது கொடுக்கிறார், ரெண்டாவது மூலத்தனத்தை கொடுத்து அதை வைத்து அவரே பயன்படுத்த விரும்புகிறார். பெரிதானதை செய்வார், பெரிய காரியம் செய்வார். அதில் 3 காரியம் ஈடு செய்வதற்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ராஜாவுடைய மகிமை, மிகுந்த கனம், உயர்வு, மகிமை கிடைக்க பண்ணுவதற்காக பெரிதானதை செய்கிறார். 3ஆவது சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு இதிலும் மேலானதை காண்பாயின்னு சொல்லிட்டு அதோடு ஆண்டவர் நிறுத்தலை. நான் செய்ததையும் செய்வீர்கள், நான் செய்யாததையும் செய்ய உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தருவேன். நாம் நல்லவங்க யோக்கியராக இருக்கிறதுனால அல்ல, அவர் நல்லவர் என்று காண்பிப்பதற்கு, எவரையும் பயன்படுத்த வல்லவர் என்றும் காண்பிக்க கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்ய ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், பெரிதானதை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் காண அதை கண்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் நல்லவர், நீ நல்லவர் என்பதை காண்பிக்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறீர், புதிதானதை செய்கிறீர். ரெண்டாவது பெரிதானவைகளை கர்த்தர் செய்கிறீர். எங்கள் பிள்ளைகள் அதை இந்த மாதத்தில் பார்க்கட்டும். இதை நீர் செய்வதற்கு காரணம் நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதினால் அல்ல, நாங்கள் நல்லவர்கள் யோக்கியமானவர்கள் என்பதினாலே அல்ல, நீர் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்காக எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறீர். எங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து நீர் நல்லவர்னு சொல்லணும். எங்கள் பிள்ளைகளை நடக்கிற கிரியைகளை பார்க்கிற மற்றவங்க சொல்லணும், இவங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவர்னு சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக. வந்த ஒவ்வொரு வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழு, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.